பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய சமூகத்திலே அவரை போற்றி புகழ்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்வார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்திடன் ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆத்தும நேசரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாமை துதிக்கிறோம். உங்களை நாங்கள் எப்போதும் எங்களுடைய அடைக்கலமாக கொள்ளுகிறோம். இந்த அதிகாலை பொழுதுல உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, எங்கள் முகங்களை பிரகாசம் அடைய செய்யும், எங்களோடு பேசும், எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். ஆண்டவரே, எங்கள் தேசம் முழுவதும் உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு எல்லா தீமைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் ஒவ்வொருவரையும் விலக்கி காத்து அவருடைய ஆத்துமாவை காத்து ஆத்துமாவிலே வெளிச்சம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள செய்வீராக. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறதை ஒவ்வொரு கண்களும் கண்டு, எங்கள் குடும்பங்களிலே உள்ள அனைத்து நபர்களும் கண்டு உண்மையே மேன்மைப்படுத்த, உண்மையே தங்களுடைய வாழ்க்கையினுடைய பொக்கிஷமாக கருத கிருபை தருவீராக. ஒவ்வொரு உள்ளங்களிலே நீங்கள் பிரவேசிங்கப்பா, எங்க கூட தங்கியிருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகலாம். எந்த தலைப்பில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏற்ற கால ஆசீர்வாதங்கள். இந்த நாளில் நமக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு பருவநிலை எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. நம்ம கேள்விப்படுகிறோம். கோடை காலம், குளிர்காலம், பனிக்காலம், அது மாதிரி சில நாடுகளிலே வசந்த காலம், இப்படி எல்லாமே இருக்குது. ஒரு காலங்களில் நம்ம அந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப பிரயோஜனப்படுத்தி கொண்டோம். கோடைக்காலம்னா அதுக்கேற்றது போல் இப்படி நாம் அந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டோம். அந்த நாட்கள் நமக்கு மிகவும் நன்மையாக இருந்தது.
இப்போ வர வர இந்த காலங்கள் கூட நமக்கு சில நேரங்களில் வேதனையை கொடுக்கக்கூடியதாய், கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாய், இழப்புகளை கொடுக்கக்கூடியதாய் மாறி வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தரை தங்கள் மேய்ப்பராக கொண்டிருக்கிறவர்களுக்கு. அப்போ இந்த ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு அவசியங்கிறது வெறும் நம்ம இயற்கை சூழ்நிலைகளை பார்க்கும்போதே அறிந்து கொள்ள முடியும். நமக்கு நல்லா தெரியும் ஏற்ற காலத்தின் நன்மைகள். கோடை காலத்தில் ஒரு மழை உண்டு, மற்ற மழை காலங்களில் மழை உண்டு. ஆனால் எல்லாமே ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுங்கிறது இப்போ நமக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு எதிர்பார்ப்பாய் ஜெபமாகவே இருக்கிறது. இப்போ ஏற்ற காலத்திலே உள்ள ஆசீர்வாதங்கள் உபாகமம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது 28 முதல் 1-2 வசனங்களிலே வாசித்து 12ஆம் வசனத்துக்கு நாம் போகிறோம். 12ஆம் வசனத்தை இன்றைக்கி நம்ம மெயினாக எடுத்திருக்கிறோம். அதை முதல்ல 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இந்த அருமையான ஆசீர்வாதம், இதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. நம்ம இந்த நாளில் பொதுவாக தேவ பிள்ளைகள் எடுத்துக்கிட்டோம்னா கர்த்தரை அறிந்த பிள்ளைகளையும் கூட பிரகாசிக்க முடியாதபடி செய்கிறது என்ன? பொருளாதார நெருக்கடி. ஒருவேளை அவர்களுக்கு வேலை இல்லாத பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லைன்னா கடன் சுமைகள். சில தொழில்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இதை வைத்து நாம் இந்த கடன்களெல்லாம் முடிக்கலாம்னு நினைக்கிற நேரம் அது ஒரு நஷ்டப்பட்டு போச்சுன்னா, அந்த நம்பிக்கையின் வாசல் ஒருவேளை அடைக்கப்பட்டு போயிடுச்சுன்னா, அப்போ அதிகமாக தேவனை அறிந்த பிள்ளைகள் கூட அந்த சூழ்நிலையில் எப்படி வர்றது என்பது தெரியாதபடிக்கு வேதனையோடு இருப்பாங்க. இன்னும் சில வேலைகளை நம்பி திடீர்னு அவங்களுக்கு வேலை போயிடுது. அதை தவிர எதுவுமே செய்ய தெரியாத நிறையா பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களாம் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி அநேக கலக்கத்தோடு தேவ பிள்ளைகள் வாழ்கிறத நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. அதனால் இன்றைக்கு கர்த்தரை அறியாத பிள்ளைகள் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி நாம் தேவனிடத்தில் நெருங்கி வந்து தேவனிடத்தில் நமது வாழ்க்கையின் என்ன சூழ்நிலையானாலும் சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்தின் அடிப்படையில். இப்போ இன்று அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வார்த்தைகளுக்கு இன்னைக்கு கட்டளைகள் கற்பனைகள் அப்படின்னா அது ஓல்டு டெஸ்டமெண்ட், அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறது எல்லாமே அதிலும் மேலானது தான். அதை விட குறைவானது கிடையாது, மிகவும் நேர்த்தியானது. அதை தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்கும் போது அதிகாலையில் நம்ம விழித்திருந்து தேவனே என்னோடு பேசும் வழி காண்பின்னு சொல்லும்போது ஆண்டவர் வாசல் ஒரு வழிகளை சொல்லி கொடுக்குறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், பிரயோஜனமானவற்றை நான் உனக்கு போதிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ அந்த வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு அதுக்கு முன்னாடி தேவன் இதை செஞ்சேனா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எந்த இடத்துலையும் நான் செய்கிறேன் உன் மனம் போல வாழுன்னு ஆண்டவர் சொல்லுகிறது கிடையாது. அப்போது இன்னைக்கும் ஆண்டவர் அதை தான் தேவனாகி கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார். அவர் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஏன் நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ள கடவன். ஆண்டவர் மேலே அன்பு வைக்கிறது நம்ம வார்த்தையினால இல்லை, வாழ்க்கையினால் வெளிப்படும்படி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பிரசங்கியில் பாருங்கள், 12ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை
நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லியிருக்கு. வாலிப பிராயம்னா ஏதோ வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, திருமணம் முடிவதற்கு முன்னாடியோ திருமணம் முடிந்த பிள்ளைகள் ஒருவேளை இளம் வயதிலையோ இருக்கலாம். அவர்களை மட்டும் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கி எத்தனை வயதானாலும் எவ்வளோ பிள்ளைகள் கடினமாய் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஏன்னா வாழ்நாளில் நாம் யாருக்கும் ஒரு சுமையாக இருக்க வேண்டாம். நாம் ஏதோ ஒரு வேலையை செய்து கை நிறைய சம்பாதித்து ஒரு கௌரவமாக வாழலாம் என்று நினைத்திருக்கிற பிள்ளைகள் அநேகர் காணப்படுகிறாங்க. அப்போது இந்த இளமையான காலங்கள் அப்படின்னா தனக்கு எவ்வளவு ஜீவன் சுகபலன் இருக்குதோ அத்தனையும் உலகத்துக்காகவே கொடுத்துட்டு கடைசியில் எல்லாம் சக்கையாக இந்த உலகம் பிழிஞ்சி போட்ட பிறகு தூர தூக்கி போடுகிற லெவல் வந்த பிறகு நாம் கர்த்தரை நினைக்க முடியுமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர் முதன்மையானது எதெல்லாம் என் பிள்ளைக்குன்னு சொல்லி நமக்காக எல்லாம் செய்து முடித்து ஏற்ற காலத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு கொடுக்க ஆவலாக இருக்கும்போது மனம் போன போக்கில் உடம்புல இருக்கிற அந்த பலனெல்லாம் நாம் செலவழிச்சிட்டு கடைசியில் பார்த்துக்கொள்ளலான்னா அந்த கடைசி நேரம் எப்படி இருக்குது கண்களை ஏறெடுத்து பார்த்தால் தெரியும். எத்தனையோ பிள்ளைகள் ஒரு சின்ன கீழே விழுந்துடுறாங்க, தலையில் ஏதாவது அடிபட்டுருது, காலில் அடிபட்டுருது, கையில் அடிபட்டுருது, அவர்களை தூக்கி ஒரு மூலையில் போடுகிற பிள்ளைகளும் காணப்படுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நிலையற்ற வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதன்மையானதை கொடுத்தா நாம் எப்படி இருப்போம்? தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லை பார்க்கும்போது தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியம் ஆனவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுவதற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவிகளின் சத்தத்திற்கும் எழுதியிருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 6 வசனம் வரைக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இது எதை குறிக்கிறது? சரீரத்தினுடைய பலன் ஒன்றுனா இழந்து மொத்தமாக டோட்டலாக அழிகிறதுக்கு முன்னாடி நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. இப்போ ஏற்ற காலத்தில் தேவனிடத்துலேருந்து நம்ம நன்மை பெறணும்னா என்ன செய்ய வேண்டும்? பலனாய் இருக்கிற காலங்களிலே கர்த்தரை தேட வேண்டும். இளம் பிராயத்திலே ஆண்டவரை தேட வேண்டும். அப்படி இல்லைன்னா சரீரத்தில் பலன் இருக்கிற காலங்களிலே சில பேர் பாருங்கள் தங்களுடைய சரீர சுகத்தை கூட பார்த்து கொள்ள மாட்டாங்க. சிறுக சிறுக சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி சம்பாதித்து வீடு வாசல் மற்ற எல்லாம் வாங்குவாங்க. பிள்ளைகளுக்கு சேர்த்து முடிச்சுட்டா பேர பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிற அநேகர் காணப்படுகிறாங்க. ஆனால் இந்த காலங்களிலே அவங்க தேவனுக்காக கொடுக்கறது எத்தனை நேரம் நம்ம யோசித்து பார்த்தா நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். சபைகளுக்கு காலையில் ஒரு வேளை ஒரு 7:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 9:30 மணி 10 மணி வரைக்கும் அங்கே ஒரு ஜெபம் நடந்துச்சுன்னா அவங்க வர்றது ஒரு 8:30 9 மணிக்கு 1 மணி நேரம் சாலிடாக கர்த்தர் கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஒரு நாளை ஒரு வாரத்துக்கு அந்த 1 மணி நேரம்தான். அதற்கு பிறகு அவங்களுக்கு டைமே இல்லாதபடி முழுக்க 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 உழைத்து கொண்டே இருக்கிறாங்க. பிள்ளைகள் படித்து கொண்டே இருக்கிறாங்க. அம்மா அப்பா ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு திரும்பி கொண்டு அவர்களுக்கு லாங்குவேஜ் மொழிகள் படிக்க வைக்கிறாங்க. பலவிதமான டான்ஸு கிளாஸு, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்மு, நீச்சல் கிளாஸ், அப்படி எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. இரவு நேரத்தில் அந்த பிள்ளைகள் மனசில் ரொம்ப சரீரம் சோர்ந்து போய் அப்படியே தூங்கிடுவாங்க. இப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு, சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் இல்லாதபடி நம்ம என்ன செஞ்சாலும் அது வேஸ்ட்டு. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நேரப்பட அதிகாலையில் எழுந்து வீட்டு காரியங்களெல்லாம் நம்ம கவனித்து எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சா கூட அதில் சில குறைகள் காணப்படும். ஆனால் கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது ஏற்ற காலத்தில் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன்
நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம கூட வீட்டில் நல்லா செடிகள் மரங்கள் எல்லாம் வளர்ப்போம். அப்போ வளர்க்கும்போது நம்ம என்ன பிரயாசப்படுவோம் அப்படின்னா, இந்த செடியிலேருந்து என்ன நமக்கு ஒரு பூ கிடைக்கும், காய் கிடைக்கும், கனி கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி நம்ம யோசிப்போம். அதனாலேயே நம்ம அதுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுத்து நம்ம தொட்டிகளில் வளர்ப்போம். எங்கெங்கே கொஞ்சம் இடங்கள் இருக்குது, எங்கள் வீட்டில் அந்த பால்கனியில் வச்சு ஒரு செம்பருத்தி செடி வாங்கி வளர்க்கும்போது அது டெய்லி 1 இல்லைன்னா 2 செம்பருத்தி பூக்கள் சிவப்பு கலரில் அது பூத்து கொண்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் அதில் எறும்பு வந்து அப்புறம் அதுக்கு என்னமோ பண்ணி பார்த்தாலும் அது பழைய லெவலுக்கு வரல. ஆனால் சில காலங்கள் வரைக்கும் தவறாமல் அதில் பூக்கள் இருக்கும். அந்த ஒரு பூவை எடுத்து அந்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதில் டீ போட்டால் ரொம்ப சூப்பராக அந்த கலர் அவ்வளோ அழகாக அதில் இறங்கி அதை வந்து குடிக்கும்போதே நம்ம வளர்த்த அந்த செடியிலேருந்து வரும்போது அது எவ்வளோ சந்தோஷத்தை தந்தது. அதே மாதிரி இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். உலகமே தோன்றுகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு தாய் தகப்பனுக்கு நீ பிறக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்தி தர வேண்டும், எல்லாம் பிளான் பண்ணி அவர் அருமையாய் டிசைன் பண்ணி நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்க. ஏற்ற காலத்தில் அதனதன் காரியத்தை நாம் அனுபவிக்க முடியாதபடி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், இது 3 செய்யாமல் இருந்தால் போதாது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அப்படிப்பட்டவங்க தான் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அந்த காலங்களிலெல்லாம் அம்மா அப்பாவே எல்லாம் பார்த்து கொள்ளுவாங்க. பிள்ளைகளுக்குரியது ஒரு எதிர்பார்ப்பும் பிள்ளைகளிடத்தில் அவ்வளவா இருக்காது. ஏதோ ஒரு சிலரை தவிர மற்றவங்க தாய் தகப்பன் அவங்க பார்த்து கொள்ளும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி பாரங்களை அப்படியே பாரமாக நினைக்கிறதே கிடையாது. ஆனால் எந்த ஒரு பெரிய அளவு எதிர்பார்ப்பும் கிடையாது, ஏமாற்றமும் கிடையாது, ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இந்த நாட்களில் பல எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு ஒரு காரியத்தை எது தனக்கு நல்லது உகந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருடங்கள் போயிடுது. ஒரு தொழிலானாலும், ஒரு வேலையானாலும், ஒரு படிப்பானாலும், தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையானாலும் அவள் அதை எடுத்து செலக்ட் பண்ணுறதுக்கு தெரிந்தெடுக்கிறதுக்கே பல காலங்கள் போயிடுது. அப்போ இப்படிப்பட்ட காலங்களில் தேவ பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகள், அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஏற்ற காலத்திலே அதை வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற முடியும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்டவர். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்கள் நான் வாசிக்கும்போது, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும், உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும், சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம சிலை வணக்கம் செய்யாமல் இருப்போம். ஆனால் எந்தெந்த காரியங்களை ஆண்டவராகிய கர்த்தருக்கும் மேலாக நம்ம வைக்கிறோமோ, கர்த்தரை மறந்து எவைகளை மேன்மையாக வைக்கிறோமோ, ஆண்டவர் தான் வேலையை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர், புத்தியை கொடுக்கிறவர், ஆயுசு காலங்களை கொடுக்கிறவர், நல்ல நண்பர்களை கொடுக்கிறவர், உங்களுக்கு உயர்வுகளை கொடுக்கிறவர், பாதுகாவலை கொடுக்கிறவர். ஆனால் அவருக்கும் மேலாக அதன் ஆண்டவர் கொடுத்த ஈவுகளை பெரிதாக நினைக்கும் போது, சில மனிதர்களை, சில நண்பர்களை, அவங்கள பெரிதாக நினைக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் அதை பொறுத்து கொள்ளுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. இன்னைக்கு ஓய்வு நாளை எத்தனையாய் நாம் ஆசரிக்கிறோம். ஆர்சி பைபிளில் உண்டு, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது, பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது, முழுவதுமாக
அது எப்போ துவங்குதோ அந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் கரெக்டாக நம்ம ஆலயத்தில் இருக்கணும்னு அதில் ஒரு 10 கட்டளையில் ஒரு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தரை ஆவியோடும் தொழுது கொள்ளுகிற, உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு கனத்தை கொடுக்குறோம். ஓய்வு நாட்களில் இந்த வாரம் போகாட்டா பரவாயில்ல. சில பேர் மாதத்துக்கு ஒரு நாள் தான் அவங்க என்ன செய்வாங்க, திருவிருந்துக்கு போவாங்க. சில ஃபங்க்ஷன் டேட்டில் தான் திருவிருந்து, மற்ற ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறவங்க அநேகர் உண்டு. சகோதரர்கள் அநேகர் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஆலயத்திற்கு வரமாட்டாங்க. அவங்களுடைய கரங்களின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா வார்த்தை சொல்லுகிறபடி வாழ்ந்து தானே ஆகணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். இன்றைக்கி பல இடங்களில் செயற்கை மழையெல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் மனுஷனுடைய ஞானத்தின் மூலம் வருகிற காரியங்கள் எப்போவுமே ஒரு குறைவு இருக்க தான் செய்யும். இன்றைக்கி நாம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றத விட நம்முடைய உணவு அதிலிருந்து கிடைக்கிற ஒரு சுகம், அது எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதாக, எந்த சைடு எஃபெக்ட் இல்லாததாக, சரீரத்துக்கு உகந்ததாக இருக்கிறது. இந்த நாட்களில் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு அடிக்கடி இந்த காப்பு, கோல்டு இதெல்லாம் வருது. இதுக்கு எத்தனை சிறப்புகளை வாங்கி இல்லை பல காரியங்களை செய்கிறத விட நம்ம கொஞ்சம் சோம்பல் படாதபடிக்கு கொஞ்சம் அதற்குரிய சாப்பாடு முறைகளை நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ அது அற்புதமான சுகத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையும் சொல்லுகிறது, நான் ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். அந்த மழை தேவன் கொடுக்கறது பாருங்களேன், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இன்னைக்கு பல காரியங்களை பிரயாசப்படலாம், ஆனால் நினைத்ததெல்லாம் நடந்துருச்சுன்னா நம்ம ஆண்டவரை பற்றி யோசிக்கவே மாட்டோம். நான் என் வாழ்க்கையில் நினைச்ச அத்தனையும் சாதிச்சுட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இப்படியே சாதிப்பேன் என்று சொல்லுகிற அநேகர் உண்டு. ஏன்னா எனக்கு பிடிவாதம் இருக்குது, எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் ஜெபம் பண்ணுறேனோ இல்லையோ தெரியாது, என்கிட்ட உழைப்பு இருக்குது, திறமை இருக்குது, நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிற அநேகரை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒன்று நம்ம தெரிந்து கொள்ளணும், நாம பிரயாசப்படுகிறது நல்லது தான். இருந்தாலும் தேவனை உதறி தள்ளிவிட்டு அல்ல, தேவனின் துணையோடு நம்ம செய்கிற எல்லா காரியங்களுமே ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். இப்போ இதில் நான் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் எதற்காக மழை பெய்ய பண்ணுவேன், ஏற்ற காலத்தில் நான் கொடுக்கிற மழை பூமி தன் பலனை கொடுக்கக்கூடியதாக, வெளியின் மரங்கள் தன் கனியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வறட்சியே இருக்காது, அதில் கேப் இருக்காது. தேவன் தருகிற ஆசீர்வாதங்களில் அதில் தேவைகள் அனைத்தும் அன்னன்னைக்கு சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சில நேரங்களில் நான் வேலை செய்கிற இடத்துல சரியான நேரத்தில் பைசா கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாதமெல்லாம் உழைத்த பலன் அவங்க கையில் நிறையா இருக்கும், கோடி கோடியாக இருக்கும், லட்சங்கள் லட்சங்களாக இருக்கும். தங்களிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி அந்த சம்பளம் கொடுக்காம 15, 20 தேதிகளில் கொடுப்பாங்க. அப்போ அந்த 15 நாள் 20 நாள் அவளுடைய தேவைகளுக்கு என்ன செய்வாங்க, கடன் வாங்கி 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 அந்த அவமானத்தோடையே அவர்கள் காலம் தாண்டி அதுக்கு பிறகு 20ஆம் தேதி அவங்க பைசாவை கொடுக்க வேண்டியிருக்கும். சிலரெல்லாம் ப்ரொவிஷன்ஸ்லேருந்து எல்லாமே அப்படி செய்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். அப்போது எந்த ஒரு கேப்பே இல்லாதபடி, எந்த மேடு பள்ளங்கள் இல்லாதபடி, உயிர் இருக்கிற வரைக்கும், ஜீவன் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். எவ்வளோ ஒரு ஆரோக்கியங்கிறது அவ்வளவு பெருசு. ஆனால் இளம் பிராயத்தில் என்ன செய்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, பீடி பிடிக்கிறது, போதை மருந்துகள், கஞ்சா பழக்கங்கள், அதிகமாக இந்த டிவி சினிமா சீரியல்ஸ் பார்க்குறது, ராத்திரியெல்லாம் தூக்கம் முழுவதும் தூக்கம் நல்லா வர வரைக்கும் அவைகளையே பார்த்து கொண்டு உறங்குறது, சரியான தூக்கம் இல்லாத நிலைமை, சரீரத்தை சரியாக போஷிக்க முடியாத சில காரியங்கள் எல்லாம் சேர்த்து வைத்து அதுக்கு பிறகு ஆரோக்கியம் கெட்டு போனால் அது எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம். அப்போது
ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். கர்த்தர் நல்லா சொல்லி தராரு நமக்கு. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிடுவீர்கள். இப்போ உலகத்தில் வாழ்கிறது எதுக்காக? வாழுகிறதுக்காக நம்ம சாப்பிடுகிறோம். சாப்பிட்றதுக்காக வாழ்கிறது கிடையாது. நம்ம சாப்பிட்றதுக்கு தான் வாழ்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் இதே சிந்தனையிலே போயிடும், கிச்சன்லேயே நம்ம நேரங்கள் போயிடும். அப்படி இல்லை, நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏற்ற காலத்திலே பலன் அடைவதற்காக ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ குடிக்கிறோம். அப்போ தண்ணி குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம், இது போன்ற சில காரியங்கள். இதில் நாம் வாசிக்கும்போது, திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்து கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். எல்லாருக்கும் நல்ல வசதிகள் இருந்தா, எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கிடைச்சதுன்னா, அவர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைச்சதுன்னா, பாவங்களை ஒருத்தர் வெறுத்துச்சாங்கன்னா அதுக்கப்புறம் போதும் என்கிற ஒரு திருப்தி எல்லாருக்கும் வந்துடும். அந்த போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஒன்னே நம்ம கொண்டு போக போகிறது இல்லை, கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. இன்னைக்கு தாய் தகப்பன் ஒரு இடத்துல, பிள்ளைகள் இனி ஒரு இடத்துல இருப்பாங்க. அவர்களுடைய சொந்த நாட்டில், சொந்த தேசத்திலேயே பல வீடுகள், பல சொத்துக்கள், பல வகையான வசதிகள் எல்லாமே இருக்கும். தாய் தகப்பனுக்கும் இவங்க கொடுக்கணுன்ற அவசியம் இல்லாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆனால் இந்த பிள்ளைகள் அவரவர் போகிற இடங்களில் அவரவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை அவங்களை அமைத்து கொண்டு அந்த இடத்துல அவர்களுக்கு அதுக்கு மேலே தேவையான பணங்கள் கிடைக்கும். அப்போ அவங்க அங்கேயே செட்டில் ஆக, இங்கே இருக்கிற பேரண்ட்ஸு ஒரு பக்கமாக பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? வெறும் பணம், சொத்து, வீடு, காரு, வசதிகள் வச்சு என்ன செய்ய முடியும்? ஆக மொத்தம் இவ்வளவு பெரிதான சொத்துக்களினால என்ன லாபம் வந்திருக்கும்? ஒரு தாய் தகப்பன் அவர்கள் கண்களை மூடுகிற வரைக்கும் தேவனை நம்பி அவர்கள் ஒத்தாசை, தேவனை தேடி அந்த ஒத்தாசையோடைய கூட திருப்தியாய் தங்கள் கண்களை மூடுகிற பெற்றோரும் உண்டு. சில பேர் ஏங்கி ஏக்கத்திலேயே தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க முடியலையே, எனக்கு அருகாமையில் உதவி செய்ய ஒருவர் இல்லையே என்று சொல்லி ஏங்கியே மடிந்து போகிறதும் காணப்படுகிறாங்க. இப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, எது மெயினான ஆசீர்வாதம்? தேசத்திலே சமாதானம். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் அவர்கள் இருப்பார்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராமல் ஓய பண்ணுவேன். பட்டயத்தை ஒருத்தர் எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொள்ளுகிற காரியம் அல்ல, நீங்கள் சத்துருவை துரத்துவீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போது இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில். தேவன் கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி பலன் கொடுத்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராம். அது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு காரியம் பாருங்க. நிறைய சொத்துக்கள் இருந்து, நிறைய பணங்கள் இருந்தோம், சரீர ஆரோக்கியம் இல்லைன்னா, ஒருவேளை சமாதானம் இல்லைன்னா என்ன பலன் இருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 5 கூட முதல் 14 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? காலம் தாழ்ந்த மனம் திரும்புவதனால என்ன பிரயோஜனம் இருக்குது? ஏற்ற காலம், எப்படி அந்த தாவீது ஏற்ற காலம், தன் கிருபையின் காலத்தை பயன்படுத்தி கொண்டார். ஆனால் அந்த யூதாஸோ பயன்படுத்தி கொள்ளவில்லை. சில நேரங்களில் மனசு வருத்தப்பட்டு கொண்டே இருப்பாங்க, ஆனால் அதை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஒரு புதிய பரிசுத்தமான தூய வாழ்க்கை வாழ மாட்டாங்க. அதில் என்ன பலன் இருக்குது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னுடைய வார்த்தைக்கு செவியை சாய், உன் செவியை சாய், அப்பொழுது உனக்கு விவேகம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். நீ என்ன செய்ய முடியும்? துஷ்டர்களுடைய கண்ணிக்கு நீ விலக்கி உன்னை காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தவறான பாதைகளை நீ எடுத்து செல்லப்பட்டு கடினமாய் உழைக்கிற பணங்கள் யார் வீட்லேயும் சேராது.
அது உன்னை சார்ந்தவர்களுக்கு அது பலனுள்ளதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு நிலத்தை கூட ஆண்டவர் சொல்கிறாரு, வருஷம் முதல் துவங்கி கடைசி வரைக்கும் இந்த நிலம் என்னால் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி உபாகமம் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கின்ற நன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் வசனம், உன் தேவனாகி கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகி கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அப்போது நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளே துவங்கிட்டோம், முடிகிற வரைக்கும், ஆண்டவருடைய வருகை வருகிற வரைக்கும் நம்முடைய ஜீவன் ஒருவேளை அதுக்கு முன்னாடி பிரியணும்னா அந்த செகண்ட், அந்த வினாடி பொழுது வரைக்கும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை விசாரிக்கிற தேவன், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உனக்கு சுதந்திரிப்பதற்கு உன்னை அழைத்து கொண்டு போய் செல்லுகிற அந்த தேசம் இருக்குது. அது கண்ணீர் இல்லாத தேசம், கவலை இல்லாத தேசம், பரிசுத்தமான அருமையான நித்திய தேசம். அதே சமயம் இந்த உலகத்திலையும் தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒருவேளை கஷ்டப்பட்டு நம்முடைய காலங்களை தள்ளிக்கொண்டே வந்திருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கடினமான பாதையில் சில பேர் சில வேலைகளில் கசக்கி பிழிஞ்சிருவாங்க. சில தேவனுடைய பிள்ளைகள் அதில் உண்மையாக இருப்பாங்க, சில சகோதரிகள் உண்மையாக இருப்பாங்க. கணவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவ்வளவு வேலைகளையும் அவங்க ஒருத்தரே செய்யணும்னு எதிர்பார்க்கும்போது தன் பலத்தையெல்லாம் கூட்டிக் கொண்டு அத்தனை வேலைகளையும் செய்வாங்க. அப்படி உண்மையாக இருக்கிற பிள்ளைகள் ஒரு காலத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய கண்ணீர், அவங்களுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை பெற்று பாக்கியவதிகளாய் வாழ்வாங்க. அப்படி தான் சில சகோதரர்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில் தன்னுடைய குடும்பம், தனக்குன்னு ஒரு மனைவி பிள்ளை இருக்காங்களே, எப்படி நான் இந்த வேலையை விட முடியும், அதை செய்கிறதுனால எப்படி அவர்கள் ஒரு விதமாய் நடத்தினாலும் அதை தாங்கி கொண்டு அவங்க நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தேவன் அவங்கள உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அதுதான் அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்தின் தேசத்தை போல இராது. பாவம் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த பாவம் செல்லு அரிக்கிறது போல ஒரு நல்ல அருமையான வீட்டை அந்த காளான் சொல்லுவாங்க, அது அந்த மரத்தில் இருக்கும். அது என்ன செய்து அப்படியே அரிச்சு அதெல்லாம் வுட்டெல்லாத்தையும் மரத்தெல்லாம் ஸ்பாயில் பண்ணிடும், கெட்டு போக பண்ணிடும். திரும்பி அதுக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி இராதபடிக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய், நான் உனக்கு கொடுக்குற தேசத்தில் மழை வானத்திலேருந்து வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏற்ற காலத்தில் வரும் அப்படின்னு சொல்லி திருப்தியாய் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நமது வானம் நமக்கு பனியை கொடுக்கணும், எனது வானம் எனக்கு பனியை கொடுக்கணும், எனது வானம் எனக்கு மழையை கொடுக்கணும். இந்த மழையை வாங்கி கொண்டு அந்த பூமி தன் பலனை கொடுக்குதில்ல, அதுதான் மிகுந்த ஆசீர்வாதம். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருக்குள்ள நம்பிக்கைகள் உண்டு, இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா நம்முடைய தரித்திரம், நம்முடைய வறுமை எல்லாத்தையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அது வரைக்கும் அவர் ரொம்ப ஏழையாக தான் வாழ்ந்தார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரோடு ஊழியம் செய்த பிள்ளைகள் நல்ல வசதி உள்ள பிள்ளைகள், ஆஸ்திகாரர்களாக இருந்தாங்க. அப்போ எப்படி இயேசுவை ஒரு தரித்திரத்துலேயோ வறுமையிலையோ இருக்க விட்டுருப்பாங்க? நாம் அப்படி செய்வோமா? நம்மோடு இருக்கிற பிள்ளைகள் நம்ம கூட ஊழியத்தில் வந்தால் கூட சரி, நம்ம அருகாமையில் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா நம்ம ஷேர் பண்ணுகிறோம். நம்ம ஒன்றுத்துக்கு உதவாதவங்க நம்மளே இப்படி இருந்தோம்னா, இயேசு கிறிஸ்துவோடு ஆஸ்திகளால் ஊழியம் செய்த சகோதரிகள் இன்னும் எத்தனையோ பேர், அதில் எப்படி ஆண்டவரை ஒரு தரித்திர நிலைமையில் வறுமை நிலைமையில் வச்சிருக்க முடியும்? சிலுவையிலே அவர் தரித்திரரானார் உங்களுக்காக எனக்காக. சாபமான முட்கிரீடத்தை சூட்டிக்கொண்டு சாபமான சிலுவையிலே உங்கள் சாபங்களையும் என் சாபங்களையும் சுமந்து தீர்த்தார். அப்போது இதை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் பொருளாதார நெருக்கடியும் நம்ம தாண்டி வர முடியும். நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக வாழ முடியும். சில காலங்கள் கடினமாக இருக்கலாம், ஆனாலும் அனுதினம் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படைந்து வாழும்போது நீங்களும் நானும் நிச்சயமாக இந்த பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள், வட்டி பிரச்சனைகள் இவைகளிலிருந்தெல்லாம் வெளியே வர முடியும். ஞாயிற்றுக்கிழமைக்கு தேவையானதை சனிக்கிழமையிலே 2 மடங்கு தேவன் கொடுத்தார்.
அப்போ உங்களுக்கு தேவைகள் பெருக 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 கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்களும் நம்ம மேலே அதிகமாய் பெருகும். வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும். கர்த்தரை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபித்து நம் வழிகளை சீர்படுத்தி கொண்டு இரவும் பகலும் வேத வசனங்களை தியானிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உங்களிடத்தில் ஒரு சாபமும் இல்லைப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவர்கள் பட்ட பாடுகள் நிமித்தம் அடைந்த நிந்தனைகள், அவமானங்கள், ஏற்ற காலங்களிலே வேலை இல்லை, படிப்பில் நன்மை இல்லை, வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, தளர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வச்சிருக்கிற நன்மைகள் எதெல்லாம் அவங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கு, அவங்க வானம் அடைக்கப்பட்டிருக்கு, தன்னிதற்ற மேகமாக இருக்குது, எல்லாம் சீர்படுத்துவீராக. உங்களுடைய பிள்ளைகளை வாழ்ந்து சுகித்திருக்கப்படும் தேவை நிறைந்த எண்ணிறந்த ஜனங்கள் எங்கள் தேசத்தின் உலக நாடுகளின் பல பகுதிகளில் இருக்காங்க. எங்களால் முடிந்த அநேக உதவிகளை அவர்களுக்கு செய்யத்தக்கதாக கர்த்தாவே, எங்களுடைய களஞ்சியங்கள் ஒவ்வொரு களஞ்சியங்களும் பரிபூர்ணமாய் நிரம்பட்டும். கர்த்தாவே, உலக ஜனங்களுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஒருபோது விற்கப்பட்டு போகாதபடி அதிசயங்களை காண செய்யும். குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே, அற்புதங்களை காண செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.